ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் விலாகரில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா இன்ஸ்டன்ட் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபிஷ் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதை ஃப்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஃபிஷ்ஷோட ஸ்டிங்கி ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெசிபி அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிங்கனாலே போதும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு விலை மீன் வாங்கி கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நடுப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு லெமனோட ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு மீன் பீஸையும் எடுத்து இந்த மேரினேஷனில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும் இந்த மசாலா. நான் இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீன் அதில் வச்சு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிடும், உதிர்ந்துலாம் வராது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் 2 சைடும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ தவாலேருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 65 மசாலா சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷோட ஸ்டிங்கி ஸ்மெல் எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.